மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய விழாவோட ஹைலைட் இருக்கு. இப்பொழுது நன்றியுரை. அன்பார்ந்த அத்திக்கடவு சொந்தங்களுக்கு, ஏனுங்க, மேடையில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் ஒரு நிமிடம் அமைதியாக அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் வர்றது போறது எல்லாரும் கூட போறீங்க, நாங்க தனியா பார்க்கணும்னு சொல்லி அங்க மேடையில முன்பக்கம் இருந்து சொல்லி விட்டதின் காரணமாக இப்ப அண்ணா மட்டும் தனியா கீழே வந்து நாங்க கொடுக்கக்கூடிய பரிசு பொருளை பெற்றுக்கொள்வார். அதனால மேடையில் இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள், அத்திக்கடவு சொந்தங்கள் அப்படியே அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கான்கிரீட் காடுகளில் உளவிய கால்கள் அல்ல, கழனியில் உழைத்த கால்கள். புரட்சி என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது வாழ்வியல் முறை. அதனால் தான் நீங்கள் புரட்சி தமிழர். பொதுவாக விவசாயிகள் வீட்டுக்கு யாராவது வந்துட்டா தன் நிலத்தில் விளைவித்ததையெல்லாம் தருவார்கள். கீரை, பூச்செடி, தேங்காய், காய்கறிகள், தானியங்கள் என்று. அப்போதும் மனசு ஆறாது. டவுன்ல இருந்து வந்தா ஏங்க கண்ணுக்குட்டி சாணி கொஞ்சம் எடுத்துப்பாங்க, வாசத்தொழிக்கிறக்காகன்னு சொல்லும் மனசு விவசாயிகளது மனசு. அப்படித்தான் அதற்கும் ஒருபடி மேலே போய் இங்கிருக்கும் அவிநாசி அத்திக்கடவு விவசாய சொந்தங்கள் தனது சந்தோஷத்தை எப்படியெல்லாம் காட்டுவது என்று தெரியாமல் சந்தோஷ மிகுதியால் மிகச் சிறப்பான பரிசொன்றை வைத்திருக்கிறார்கள். தயவு செய்து அனைவரும் அமைதியாக அமருங்கள். இங்கு இந்த கூட்டமைப்பின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நன்றியுரையானது ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய எண்ணத்தில் கடந்த ஆட்சி காலத்தில் அவர் என்ன செய்தாரோ அதை ஒவ்வொன்றாக வட்டமிட்டு எடுத்து நாம் இங்கு செய்திருக்கிறோம். அவர் பாலித்தீன் கவர் பயன்படுத்தக்கூடாது, நீர்நிலைகள் மாசடையக்கூடாது என்று மஞ்சப்பையை திட்டத்தை கொண்டு வந்தார், துணிப்பை திட்டத்தை கொண்டு வந்தார். அது இன்று நீர்த்து போயிருக்கிறது. குளம் குட்டை எல்லாம் பாலித்தீன் கவராக இருக்கிறது. நாம் அவருக்கு நன்றி. அதே போல் அந்த மாதிரியான அவருடைய எண்ணத்தில் செய்ய வேண்டும் என்று இவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கானோர் வந்து செல்லக்கூடிய இந்த மேடையிலே ஒரு பாலித்தீன் டம்ளர் கூட பயன்படுத்தவில்லை. அனைவருக்கும் பைப் லைன் அமைத்து தண்ணீர் கொடுத்த அந்த நிர்வாகத்திற்கு, அந்த இளைஞர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் உணவு, கலப்படமில்லாத உணவு, எந்த பாலித்தீன் விரிக்காத உணவு நம்ம வீட்டில் சமைக்கிற மாதிரி செய்யணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் முடிவு பண்ணோம். மேட்டுப்பாளையம் செல்லக்கிளி கேட்டரிங்ஸோட கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பேர் இன்னும் கண்டினியூவா சாப்பிட்டே இருந்தாங்க. காலையில இருந்து எல்லாத்துக்கும் வீட்டு சாப்பாடு போல அருமையாக தயாரித்து கொடுத்த அந்த உணவு கூடம் எல்லாமே வாலண்டியர்ஸ், எல்லாமே விவசாயிகள். எல்லாம் 4 நாளா இங்கிருந்து பணி செய்து இரவு முழுவதும் இருந்து பணி செய்த அத்துணை விவசாயிகளுக்கும் அந்த உணவு கூட நிர்வாகிகளுக்கும் இரண்டாவதாக நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் மேடையிலே நாம எங்கெங்கோ இருந்து அலங்காரம் பண்ணி அதுக்காக காசு செலவு பண்ண வேண்டாம், நம்ம வீட்டில் விளையிற பொருளை கொண்டு வந்து தான் பயன்படுத்தணும்னு சொல்லி ஒவ்வொரு தோட்டத்தில் இருந்தும் கொண்டு வந்த வாழை மரம், தென்னை, கீரைக்கட்டு, கரும்பு என எல்லா பொருள்களையும் கொண்டு வந்த அத்துணை விவசாய பெருமக்களுக்கும், அதை ஏற்பாடு செய்திருந்த பாலு நண்பர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். அதே போல இங்கு ஒலி அமைப்பு மற்றும் இந்த பத்திரிகை நண்பர்கள் சொல்லிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த அத்திக்கடவு அவிநாசி சித்த கூட்டமைப்பினுடைய குரலை அரசியல் மட்டத்திலே, மேல் மட்டத்திலே கொண்டு போய் ஒரு முதல்வரின் பார்வைக்கு கொண்டு சென்ற அத்துணை பத்திரிகையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சி அத்திக்கடவு கூட்டமைப்பு தான் செய்கிறது என்று ஒவ்வொரு நாளும் அமைச்சர் பெருமக்களும் மாவட்ட நிர்வாகிகளும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்க வருவாங்க. தம்பி என்ன பண்றீங்க, ஐயா என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் போவாங்களா? ஒரு வார்த்தை கூட எங்களுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. நாங்கள் இதுபோல் என்ன அரசியல் மட்டத்தில் நாங்க பெருசா பழகல, அரசியல்வாதிகள் எப்படியோ இருப்பாங்கன்னு நினைச்ச, சத்தியமா சொல்ற அப்படி எல்லாம் இல்லைங்க. ஒவ்வொரு அரசியல் அமைச்சரும் பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க, அப்படியா, சரிங்க, நல்லா பண்ணுங்க, இப்படிதான் சொல்லுவார். இந்த மாதிரியான ஒரு அரசியல் களத்தை நாங்கள் அருகில் இருந்து பார்த்திருக்கிறோம். எல்லா மக்களும் விரைவில் அந்த அரசியல்வாதியினுடைய நல்ல திட்டங்களை உணர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த திட்டத்துக்கு எல்லாரும் நன்றி சொல்லிட்டாங்க ஐயாக்கு. அங்க முன்னாடி இருந்த மக்கள் சொல்லி அனுப்புனாங்க, ஐயாவோட எல்லாம் கும்பலா போறீங்க ஐயா, நீங்க முன்னால் இருக்கிறவங்களே போட்டோ எடுத்துக்கிறீங்க, நீங்களே பாத்துக்கிறீங்க, நாங்க எப்பங்க ஐயா பாக்குறது நாங்க. அதனால
ஐயாவுக்கு ஒரு அன்பு பரிசு எல்லா விவசாயிகள் சார்பிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது கீழே வந்தது ஐயா பெற்றுக்கொள்ள போறாங்க. மேடையில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் அமைதியா அப்படியா உட்காருங்க. அவர் மட்டும் தனியா வருவாரு. சங்க நிர்வாகிகள் யாரும் வரமாட்டாங்க. அவர் போய் பரிசு பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வை இப்பொழுது நாம் காண்கிறோம். இதே போல் நான் யாராவது நன்றி சொல்லாம விட்டிருந்தேன்னா அதையும் நீங்க எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா நன்றி சொல்லி இந்த போராட்ட களத்தில் பல்வேறு காலகட்டங்களில் எங்களோடு பயணித்த அத்துணை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு விவசாயிகளின் சார்பில் புத்தூர் பாலு அவர்கள், குளத்துப்பாளையம் தங்கவேல் அவர்கள், சொக்கம்பாளையம் சாந்தமூர்த்தி அவர்கள், பசூர் சந்திரன் அவர்கள், மலையம்பாளையம் சி கே துரைசாமி அவர்கள், பாலு பச்சாக்கவுண்டனூர், நம்பியாம்பாளையம் கனகராஜ் அவர்கள், கஞ்சப்பள்ளி ஆனந்த் அவர்கள், பனங்காட்டூர் செந்தில் அவர்கள் பரிசளிக்க இருக்கிறார்கள். இங்க கொஞ்சம் இடம் விட்டு நில்லுங்க. என்ன பரிசு என்றால் விவசாயிகள் மனத்தை போல அவர்கள் மனம் மகிழ்ந்து எதையெல்லாம் கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் கொடுக்கிறார்கள். இப்பொழுது இவர்கள் சந்தோஷம் மிகுதியால் பவானி என்று பெயரிட்ட மாட்டையும் கண்ணுக்குட்டியையும் ஒரு வண்டியையும் காளை மாட்டையும் நமது முன்னாள் முதல்வர் அவர்களுக்கு, இந்த திட்ட நாயகன் அவர்களுக்கு பரிசளிக்க இருக்கிறார்கள். அனைவரும் அமைதியாக அப்படியே அமர்ந்து அந்த கண்கொள்ளா காட்சியை காண வேண்டும், விவசாயிகளின் மனதின் களிப்பை காண வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்க எல்லாம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வழிவிட்டுருங்க. ஐயா கொஞ்சம் தனியா தெரியற மாதிரி பின்னாடி எல்லாரும் நகர்ந்து நின்னுக்கோங்க. ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா மிக்க மகிழ்ச்சியா இருக்கும். ஐயா வர்றதுக்கு வழி விட்டு அமைதியா எல்லாரும் இருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாடென்றாலே செல்வம் என்று பொருள். பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளினுடைய வயிற்றில் பால் வார்த்தவருக்கு பால் தருகின்ற பசுவை பரிசாக கொடுப்பதிலே எங்களுடைய பாச உணர்வை காட்டி இருக்கிறோம். அவ்வளவுதான். ஐயாவுக்கு வெளியில கொஞ்சம் இடம் விடுங்க. கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் என்பது முதுமொழி. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கொடுத்து செழிக்க வைத்த வள்ளலே, இதே உங்களுக்கான பரிசு விவசாயிகளிடமிருந்து. சொல்லியேர் உழவனல்ல, செயலில் ஏற்பூட்டிய கொற்றவனே, இதோ இந்த பகுதி விவசாயிகளின் பரிசு உங்களுக்காக. பட்டி பெருக வேணும், பால் பானை பொங்க வேணும், மாடு பெருக வேணும், வீடு பொலிய வேணும், மகராசன் வருகையாலே இதோ மகராசன் உனக்காக மாட்டையும் கண்ணையும் காளையும் வண்டியையும் கொடுக்கிறார்கள் இந்த பகுதி விவசாயிகள். இன்னும் இவர்களது வீட்டு பட்டியெல்லாம் பெருக வேண்டும், பால் பெருக வேண்டும், கால்நடைகள் செழிக்க வேண்டும். வெண்மை புரட்சி, நீல புரட்சி, விவசாய புரட்சி என்று அத்தனை புரட்சியும் நடக்க வேண்டும். இவர்களுக்காக மட்டுமல்ல, உலகில் இருக்கிற உயிர்களெல்லாம் உணவுண்பதற்காக. கிட்டத்தட்ட 50 லட்சம் விவசாய குடும்பங்கள் இன்று மகிழ்ச்சியில் திளைக்கிறார்கள் என்றால் அதற்கு நீங்கள் தான் காரணம். உங்களுக்கு என்ன கொடுத்தாலும் தகும் என்று வந்ததிலிருந்து காய்கறியை கொடுத்தார்கள், சீர்வரிசை கொடுத்தார்கள். இதோ பவானி மாட்டையும் கன்றையும் வண்டியையும் காளை மாட்டையும் கொடுக்கிறார்கள். இப்பொழுது விவசாயிக்கு இதைவிட பெரிய பரிசு என்ன வேண்டும்? வான்முகில் வளாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நட்டவும் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வாழ்க வாழ்க, குறைவிலாதுயிர்கள்